ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறீர்கள்? And why are you thinking like how it is going to happen, or you may think how am I going to meet the needs? இது எப்படி நடக்க போகிறது? இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படியாய் நிறைவேறும் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த தேவைகளை நான் எப்படி சந்திப்பேன் என்று ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? Or you may ask how am I going to pay like bills or loans? எப்படி நான் எனக்கு உண்டாய் இருக்கிற இந்த எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். Can I say something? God has planned everything before you even think of it. நீங்கள் அவைகளை குறித்து உங்கள் தேவைகளை குறித்து நினைத்து பார்ப்பதற்கு முன்பாக அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். God had planned long time before you ever could think of it. தேவன் நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். You know what? Some beliefs, promises made by mortal man more than promises made by everlasting God. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அழியக்கூடிய மனிதர்கள் சொல்லுகிற சில வார்த்தைகளை அதிகமாய் நம்புகிறார்கள். ஆனால் அழியாத நித்திய ஜீவன் உள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புகிறது இல்லை. See, the man who promised you will die one day. உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று சொன்ன மனிதன் அவன் ஒரு நாள் மரித்து போவான். But our Lord Jesus Christ, he lives forever. He lives from eternity to eternity. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். So my question is, why you are not able to believe him? Why can't you believe him? என் கேள்வி இதுதான், ஏன் அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை? ஏன் அவரை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை? Now you tell me, which one is better to believe? People who forgets the promises and dies soon, or believing everlasting God who never forgets you and who lives from eternity to eternity? You need to think here. எது சுலபமாய் இருக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு வாக்கை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் மரித்து போகிற மனிதனா, அல்லது ஒரு வாக்கை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை படைத்த சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரா? யாரை நீங்கள் நம்புவீர்கள்? Don't believe mortal human beings. அழிவுள்ள மனிதர்களை நம்புவதை நிறுத்தி விடுங்கள். And don't believe the manipulations of Satan. பிசாசினுடைய மாறுபாடுகளை நிறைந்த காரியங்களை நம்பாதீர்கள். Whatever God has pledged will indeed be released one day. தேவன் எவைகளை எல்லாம் வாக்கு பண்ணி உறுதிப்படுத்தினாரோ அதை எல்லாம் ஒரு நாள் அவர் செய்து முடிப்பார். I repeat the statement. Whatever God has pledged will indeed, underline the word indeed, will be released one day. நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன். தேவன் எதையெல்லாம் வாக்கு பண்ணி உறுதிப்படுத்தினாரோ அதை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேற்றுவார். If God pledges something, it will be done. தேவன் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினால் அது நிச்சயமாக நடக்கும். It will come to pass no matter what. அது எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் நிச்சயமாய் அது நடந்தேறும். All the promises that God has given to us, they are not casual promises like the man often make. மனிதன் சொல்லக்கூடிய அல்லது மனிதன் வாக்கு பண்ணக்கூடிய ஒரு சாதாரண வாக்கை போல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எண்ணிவிடக் கூடாது. See, his promises are rock solid promises. தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் கற்பாறையை போல மிகவும் உறுதியாக. I want to use the word unequivocally. That means God expressed very clearly with no doubt. இந்த இடத்திலே நான் ஒரு பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். சந்தேகத்திற்கு இடமின்றி தேவன் சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர்.
And his commitments are very clear. There is no doubt about his commitments towards you, towards me. உங்களையும் என்னையும் அல்லது உங்களுக்கும் எனக்கும் நேராக அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறவைகள் எல்லாம் சந்தேகம் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடியவைகள். God will go to any length to fulfill that promise. தேவன் எந்த இடத்திற்கும் எந்த அளவிற்கும் கடந்து போவார் தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். God says, heaven and earth pass by, but his word will never ever pass by. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்து போம் அல்லது நிலையற்று போம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அது அழிந்து போவதில்லை என்று. If God pledges something, he will attain it, he will fulfill it. தேவன் ஒரு காரியத்தை பேசி இருப்பாரே என்றால், சொல்லி இருப்பாரே என்றால் அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். And not only that, he provides all the needs, underline this, all the needs that are related to that promise. தேவன் அந்த வாக்குத்தத்தத்திற்கு தொடர்புடைய எல்லாவற்றுக்கும் தேவையானவைகளை தேவன் சந்திப்பார். The finest example, the best example that I want to bring from the word of God is Abraham and Sarah story, a story we all know. இதற்கு ஒத்து போகக்கூடிய அல்லது இதற்கு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிகழ்வு உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமும் சாராளும். God is revealing to Abraham as an almighty God or an El Shaddai God in Genesis 17th chapter. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். The word El Shaddai is a very well known word in Bible history. எல் ஷடாய் என்ற வார்த்தை நாம் எல்லாருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல் ஷடாய் என்ற வார்த்தை நாம் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு வார்த்தை. The word El Shaddai is one of the 7 covenant names of God. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற அந்த நாமம் 7 உடன்படிக்கைக்குரிய நாமங்களில் ஒன்றானது. The meaning that known to all is all sufficient or the one that is more than enough. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதின் அர்த்தம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற எப்போதும் பரிபூரணமான தேவன் என்பதின் அர்த்தம். But the actual meaning of El Shaddai is this. El means all. ஆனால் உண்மையான ஒரு பதம் எல் ஷடாய் என்பதற்கு எல் என்றால் எப்போதும். Shed means women's breasts. ஷெட் என்றால் பெண்ணுடைய மார்பகம். Dai means sufficiency. டை என்றால் பரிபூரணம். The root word for shed is breast or the breast that gives milk. ஷெட் என்ற அந்த வார்த்தையின் வேர் ஆன The root word. அடிப்படையான அடித்தளமான அர்த்தம் என்னவென்றால் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயின் மார்பு. So the next question is, what was the need for God to use this shed word in this time? Like, have you ever thought about it? நீங்கள் எப்பொழுதாச்சும் நினைச்சிருக்கீங்களா இந்த ஷெட் என்ற இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தேவன் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி? What was the need for God to use this word shed in this place? தேவன் இந்த பகுதியிலே இந்த ஷெட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? God is giving a deeper insight about this part here. இந்த பகுதியை குறித்து ஆவியானவர் சற்று ஆழமான ஒரு வெளிப்பாடை கொடுக்க விரும்புகிறார். All of us knows that Abraham received promise about Isaac at the age of 75 and he received the same promise at the age of 99. ஆபிரகாம் 75 வயதிலே தேவன் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 99ஆம் வயதிலே மறுபடியும் அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். That time Sarah's age was 90. அந்த நேரத்திலே சாராளுடைய வயது 90. Both of them passed the age of childbearing. அவர்கள் இருவருமே குழந்தையை பெற்றெடுப்பதற்கான கால அல்லது வயது வரம்பை தாண்டி விட்டவர்கள். Sarah
she receives the same promise in the 19th chapter of Genesis. 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே இதே வாக்குத்தத்தத்தை சாராள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவள் நகைக்கிறாள். Then God talks to Abraham and says, why Sarah is laughing, and he adds and says, is there anything too hard for the Lord? தேவன் ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார், ஏன் சாராள் இதை குறித்து நகைக்கிறாள்? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் அவ்விடத்திலே பறைசாற்றுகிறார். Very openly God is speaking to Abraham, is there anything hard for me? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏதாவது மிக கடினமானது எனக்கு முன்பாக உண்டோ? And he adds, according to the time of life, Sarah will have a son. தேவன் இன்னொரு காரியத்தையும் கூட்டுகிறார். ஒரு சரியான உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை சாராள் பெற்றெடுப்பால் அணைத்துக் கொண்டிருப்பார். So exactly after 1 year, Sarah will have son Isaac. சரியாக அதிலிருந்து ஒரு ஆண்டு கழித்து சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். So that time Sarah's age is 91, Abraham was 100. அந்த நேரத்திலே சாராள் 91, ஆபிரகாம் 100. Here is the best part. Now milk should be given to little Isaac here. இவ்விடத்திலே பிறந்து இருக்கிற ஈசாக்கிற்கு பால் கொடுக்க வேண்டும். If this little son Isaac, Prince Isaac, I want to say, if he wants milk, Abraham would have brought the best milk from the land. அந்த ஈசாக்கிற்கு, இளவரசன் ஈசாக்கிற்கு ஒரு நல்ல விலையேற பெற்ற பால் தேவை என்றால் ஆபிரகாமால கொண்டு வந்திருக்க முடியும். Because Abraham is a rich man, if he says to one word to his servants, they would have brought the best milk from the land. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், கனம் பெற்ற மனிதன். தன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தால் இருக்கிறதிலேயே நேர்த்தியான பாலை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். But it didn't happen in that way. ஆனால் அது அந்த விதத்தில் நடக்கவில்லை. God intervened here. தேவன் அந்த இடத்தில் இடைபடுகிறார். God planned that only Sarah, Isaac's mother, should give milk to Isaac. இவ்விடத்திலே தேவன் ஒரு காரியத்தை மாத்திரம் மிக தெளிவுபடுத்துகிறார். சாராள், ஈசாக்கின் தாயாகிய சாராள் அவனை போஷிக்க வேண்டும் என்று. See, in this present age or this present generation, young mothers itself is not getting milk, breast milk. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இளம் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமங்களை சந்திக்கிறார்கள். Even though they are young, அவர்கள் வயதிலே இளம் வயதாய் இருந்தாலும் अनेक பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். But see the miracle. But here 91 years old lady is feeding her baby with her breast milk. இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை பாருங்கள். 91 வயதை உடைய ஒரு வயது முதிர்ந்தவள் தன்னுடைய பிள்ளைக்கு தன் பாலை கொடுக்கிறாள். Can we believe it? இதை நம்ப முடிகிறதா? Does this happen anywhere? இது வேற எங்கேயாச்சும் நடந்திருக்கா? Yes, it happened in Abraham and Sarah's life. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். The promised word shed fulfilled in this place. அந்த எல்ஷடாய் என்பதில் இருக்கிற ஷெட் என்ற வார்த்தையின் வாக்குத்தத்தம் இந்த இடத்திலே நிறைவேறுகிறது. Is there anything too hard for the Lord? You need to think in this place. தேவனால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்பதை இவ்விடத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். See, can I say something funny here? Whoever listens this story will laugh. You know why? இவ்விடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நகைப்புக்குரியதா இருக்கலாம். இந்த கதையை கேட்கிறவர்கள் சில நேரம் நகைக்கலாம் கூட. ஏன் தெரியுங்களா? Sarah prophesied long time before. All who hear this story will laugh with me. இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே சாராள் தீர்க்கதரிசனமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னோட கூட இருக்கிறவர்கள் எல்லாம் நகைப்பார்கள் என்று. Genesis 21:6, you can see the verse there. ஆதியாகமம் 21:6 அவள் கூறுகிறார். All who hear me will laugh with me. இதை கேள்விப்படுகிறவர்கள் எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து நகைப்பார்கள் என்று. She laughed when she first heard about the promise. இந்த வாக்குத்தத்தத்தை முதலாய் கேள்விப்பட்ட பொழுது அவள் நகைத்தாள். But she denies and saying I didn't laugh. ஆனால் சாராள் சொல்லுகிறார், நான் நகைக்கல. தேவதூதன் கேட்கும் பொழுது நான் நகைக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார். But finally admits that after receiving this promise, and
she's telling God made me to laugh. ஆனால் 21ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்ட பின்பு அவள் சொல்லுகிறார், என்னோட கூட எல்லாரும் நகைப்பார்கள் என்று. God made me to laugh and all who hear will laugh with me. தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் நகைப்பார்கள். See, we can write some different stories about Sarah's laughter here. இந்த இடத்திலே சாராளுடைய நகைப்பை குறித்து अनेक கதைகளை நம்மால் எழுத முடியும். First laugh of Sarah is sarcastic way. முதலிலே அவள் சிரித்த பொழுது, நகைத்த பொழுது அது விகர்ப்பமாய் இருந்தது. But her second laugh is the genuine and actual laugh. இரண்டாவது அவள் சிரித்த பொழுதோ அது உண்மையும் நேர்மையுமான நகைப்பாய் இருந்தது. Even many are laughing about the promises of God sarcastically. சில வேளைகளிலே உங்களுக்கு நேராய் கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப முடியாத அளவிற்கு நீங்கள் நகைக்கிறீர்கள். Exactly like Sarah. சாராளை போலவே. But actual and authentic way of laughing is going to come into your life. Amen. உண்மையுள்ள நேர்மையான மகிழ்ச்சியுள்ள ஒரு நகைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே துரிதமாய் கடந்து வர போகிறது. You just take my words, just speaking to you. இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று அதை எடுத்துக்கொள்ளுங்கள். This is the word from the Lord, just take it from him. இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். The sarcastic way of laugh comes when you waver, when you doubt. நீங்கள் எப்பொழுது சந்தேகிக்கிறீர்களோ அல்லது எப்பொழுது நிலையற்று இருக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து கிண்டலான ஒரு நகைப்பு உண்டாயிருக்கும். But the actual laugh, authentic laugh or bona fide laugh comes when you understand the mighty power of God. That is the honest laugh. எப்பொழுது நேர்மையான சரியான ஒரு நகைப்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அது தேவனுடைய அதிகாரத்தினால் ஏற்படுகிறதா இருக்கும். Some of you who are laughing now, like you started laughing with joy, thinking about what kind of God we serve. சிலர் இங்கே நகைக்கிறீர்கள். அந்த நகைப்பு எப்படி இருக்கிறது என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், பெரியவர் என்று எண்ணி. After understanding the story, இந்த சரித்திர நிகழ்வை நீங்கள் புரிந்து கொண்ட பின்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நகைப்பு உங்களுக்கு உள்ளது. You have the same insight like Sarah, all because you are understanding the power of God and the might and the glorious work of God. அதாவது தேவனை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு, அவர் கிரியையை குறித்த வெளிப்பாடு, அவருடைய வல்லமையை குறித்த ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு சாராளை போல நீங்களும் பெற்றுக்கொண்டதினால் இப்பொழுது நகைக்கிறீர்கள். Again I am telling you, yes, he cares for you because he is the El Shaddai God. ஏன் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை தேவன் அவர் பராமரிக்கிறார். ஏனென்றால் அவர் எல் ஷடாய் தேவன். God provides his people the best. தேவன் தன் ஜனங்களுக்கு நேர்த்தியானவைகளை கொடுக்கிறவர். And in powerful way and nurturing manner. அதை நேர்த்தியான விதத்திலும் வல்லமையான விதத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது வளர்ந்தேற்கக்கூடியதாகவும் இருக்கும். I am not shy here talking about women's breast. In God's sight everything is naked, holy and acceptable. ஒரு பெண்ணுடைய ஒரு தாயினுடைய மார்பகத்தை குறித்து நான் பேசுவதிலே இந்த இடத்திலே நான் எந்த விதத்திலும் வெட்கப்படவில்லை. தேவனுக்கு முன்பாக சகல காரியங்களும் வெளியரங்கமாயிருக்கிறது. Everything is holy and acceptable. எல்லாம் பரிசுத்தமும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமாயிருக்கிறது. I encourage you to get the deep meaning and the deep insight about the things of God. நீங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்த ரகசியங்களை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன். This El Shaddai word came before Abraham and Sarah conceived. That means before they could receive the promise. You need to get this word. இந்த எல் ஷடாய் என்ற வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே வந்துவிட்டது. So did you understand the forethought of God? இந்த இடத்துல நன்றாய் புரிந்து கொள்வீர்களாக,
தேவன் முன்னதாகவே அவர் தாம் செய்ய நினைக்கிறதை குறித்து எவ்வளவு அறிந்தவர் என்பது. The story of Isaac, like it's not ending with breast milk alone. ஈசாக்கினுடைய இந்த வரலாறு ஆனது ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற அந்த சூழ்நிலையோடு நின்று விடவில்லை. But this promise continued in his lifetime. இந்த வாக்குத்தத்தமானது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தொடர்ந்தேர்ச்சியாய் நடக்கிறது. One promise comes with many promises. ஒரு வாக்குத்தத்தத்தோடு अनेक வாக்குத்தத்தங்கள் கடந்து வருகிறது. It is interlinked with each other. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு உடையது. God proved that he is El Shaddai God first. முதலாவது தேவன் எல் ஷடாய் தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தன்னை உறுதிப்படுத்துகிறார். And he reveals himself as Jehovah Jireh, the one who provides in the land of Moriah. இரண்டாவதாக யெகோவா ஈர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை மோரியா மலையிலே அவர் உறுதிப்படுத்துகிறார். And another thing, God gave best bride to Isaac, Rebekah. தேவன் அற்புதமான ஒரு மணவாட்டி ரெபெக்காவை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். And another thing, in the midst of famine, Isaac sowed and he prospered, and the word of the Lord says he prospered until he became very prosperous. பெலிஸ்தியரின் தேசத்திலே மகா பஞ்சம் உண்டாயிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் ஈசாக்கின் விளைச்சலை பெருக பண்ணினார். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாய் இருந்த அவன் மகா ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். And not only that, God brought two nations from his womb. அடுத்ததாக ஈசாக்கிலிருந்து தேவன் இரண்டு தேசங்களை, இரண்டு மக்கள் கூட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். Even his children are blessed after him. ஈசாக்குக்கு பின்பாக அவருடைய குமாரர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். See, my point is God's promise comes with multiple blessings. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் अनेक ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதாக அது கடந்து வருகிறது. It is not like the way as you think. It ends with one promise. No, it is not like that. நீங்களும் நாம் நினைக்கிறது போல அது ஒரே ஒரு ஆசீர்வாதத்தோடு வாக்குத்தத்தத்தோடு முடிந்து போகிறது அல்ல. His promises will not come to an end. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு முடிவு இல்லை. But it continues. அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடக்கும். All that you need to do, you need to live your life blameless and pleasing to him. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். So do not be worried about your promises. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அங்கலாய் படைத்தவர்களாய் இருக்க வேண்டாம். Please wait for the time of visitation. அவருடைய சந்திப்பிற்கு நீங்கள் காத்திருங்கள். Please wait for the set time. உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்திற்கு காத்திருங்கள். I feel like saying one statement here. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Those who waver about the promises must admit that still you do not know what kind of God we serve. இவ்விடத்தில் வாக்குத்தத்தத்தை குறித்து நிலையற்றவர்களாய் இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று. Those who are away from the promises of God, thinking like God is not going to do hereafter, that means you left the promise, you came out, you quit. அதாவது தேவன் இதை நிறைவேற்ற போகிறது இல்லை, தேவன் இதை நிச்சயமாக நடந்தேறி பண்ண போகிறது இல்லை என்ற நிலைக்கு வந்தவர்கள் தேவனுடைய வல்லமையை அறியவில்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டு நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்க. You must admit that you don't know God still. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை இன்னும் நான் அறிகிற விதத்தில் அறியவில்லை. Come on, strengthen yourself this morning. இந்த காலை நேரத்திலே உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். Strengthen yourself in God. தேவனுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ளுங்கள். Because I am telling you, his word alone will prevail. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் வார்த்தை மாத்திரமே மேற்கொள்ளும். The word that comes out of his mouth will never ever return to him void, but it will accomplish what God has planned in your life, in my life. அவர் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை
வார்த்தை மறுபடியும் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை. எதற்காக பேசப்பட்டதோ, எதற்காக உச்சரிக்கப்பட்டதோ, அது அவைகளை நிறைவேற்றிதான் அவரிடத்தில் திரும்பும். And the word of the Lord says concerning Israel, whatever the Lord has promised, everything came to pass. Not one word failed. You need to underline the word, not one word failed. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை குறித்து தேவன் நினைத்த அல்லது பேசின வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து விடவில்லை, அவைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது என்று. Because the one who promised is not a man, he is a God. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மனிதன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். Flower fades, grass withers, but his word stands forever and ever. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் அது நிலை நிற்கும். May God strengthen you. தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. May his spirit lead you in this way. தேவனுடைய ஆவியானவர் இந்த விதத்தில் உங்களை நடத்துவாராக.